நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் இருதயத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசுவாராக. அவர் நம்மோடு கூட பேச வருகிறதை, சொல்ல நினைக்கிறதை நம்ம ஆவியில் உணர்ந்து கொள்ள இருதயம் திறந்திருப்பதாக. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பலனும் ரட்சிக்கப்பட இருதயம் இல்லாதவர்களுக்கு அது பைத்தியமாயும் தோன்றுகிறது. ஆனால் ஒரே காரியம்தான். என்ன காரியம்? சிலுவையை பற்றிய உபதேசம். நாளின் செய்தியின் தலைப்பு, சிலுவையினால் நான் பெற்றுக்கொண்ட ஆழத்துவம் அதிசயமானது, ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. கவனிங்க, சிலுவையினால் நம்ம பெற்றுக்கொண்ட ஆழத்துவம் அது எவ்வளவு மேன்மையானது என்று நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்நிலை இருக்குமானா அது சந்தேகம்தான். ஆனால் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆழத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கவனிங்க, நீங்கள் இந்த செய்தி முடிவடையும் போது உங்களுடைய இருதயம் அதை உணர்ந்து கொள்ளும் என்று விசுவாசிக்கிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் உலகத்தின் ஞானத்தோடு கூட இருக்கிற, உலக அறிவோடு கூட இருக்கிற, தேவன் ஞானத்தோடு கூட சம்பந்தப்படாத, தேவனுடைய சமூகத்துக்கு வராத அந்நியர்களுக்கு நம்மையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும், உங்களுக்கு அது தேவ பலனாய் தோன்றும். அல்லேலூயா. ஒரு விளம்பரம் ஒன்று நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஒரு ஆடை அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. அதை பார்க்கிறபோது கண்களில், என் கண்ணுக்கு அது மஞ்சள் கலராக என்ன செய்யுது தெரியுது. ஆனால் இது அதில் கீழே போட்டிருக்கு, இது வேற ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா வேறு கலர்னே சொல்லுவாங்க. ஒரே ஆடை தான், ஒரே ட்ரெஸ் தான், ஆனால் வேறு யாராவது ஒருத்தர் பார்த்தா அவங்களுக்கு வேறு கலர் தெரியும். நான் இதை நம்பலை. உடனே ஜெசிகிட்ட கொடுத்து, உனக்கு என்ன கலர் தெரியுது அப்படின்னு கேட்டேன். உடனே எனக்கு ப்ளூ கலர் தெரியுது அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னடா நமக்கு வேறு கலர் தெரியுது, அவளுக்கு என்ன செய்யுது? இது பொய்யா இருக்கும் நான் யோசித்தேன். ஆனால் அது உண்மையாகவே என்ன செய்யுது? கலர் வித்தியாசப்படுது. ஒவ்வொருடைய கண்களுக்கும் அது வித்தியாசப்படுது. ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது ஒரே ஃபோட்டோ தான், ஒரே ட்ரெஸ்ஸோடைய அமைப்பு தான் அந்த ட்ரெஸ்ஸு, ஆனால் என் கண்ணுக்கு வேறு கலர்லேயும் ஜெசி கண்ணுக்கு என்ன செய்யுது வேறு கலர்லேயும் தெரிஞ்சது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. இதே போல தான் ஒரே வசனம்தான், ஒரே வேதம்தான், வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அது என்ன செய்யுது? பைத்தியமாக தோன்றுறது. அதை சுமந்து கொண்டு செல்லுகிற நமக்கோ அது தெய்வ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அநேகருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளுடைய பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கணும். எனக்கு சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அப்படி தான் பரிசுத்தவான்கள் எழுதுகிறாங்க. நான் சிலுவையை குறித்து மாத்திரம்தான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். அதை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன். வேறு எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அதை விட பெரிய விஷயம் ஒன்றும் இந்த உலகத்தில் எனக்கு இல்லை. ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேச விரும்புகிறார். நாம் பெற்றிருக்கிற ஆழத்துவம், ஆமென், கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், ரட்சிப்பின் ஆழம், அபிஷேகத்தின் ஆழம், இதெல்லாம் வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஆமென். என்னத்துக்கு இவங்க கத்துறாங்கோ அப்படின்னு என்ன செய்வாங்க? ஆமாம், நம்மளால் அதுக்கு பாட்டு, அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர்களுக்கு தான் அதனுடைய ஆழத்துவம் புரியும். ஆமென். சிலுவையினால் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஆழத்துவம் அதிசயமானது. அது நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குதோ அதற்கேற்ற பதவி என்ன செய்கிறாங்க?
கொடுக்குறாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இந்த டிகிரி முடிச்சிருக்கிறியா, உனக்கு இந்த பதவி என்ன செய்யலாம், நீ போகலாம். நீ இந்த டிகிரி முடிச்சிருக்கிறியா, நீ இந்த பதவிக்கு என்ன செய்யலாம், போகலாம். நீ டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறியா, நீ அதை விட மேல் அதிகாரத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம். நீ PhD முடிச்சிட்டியா, நீ என்ன செய்யலாம், தலைமைத்துவத்தில் போய் என்ன செஞ்சிடலாம். ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு சம்பள உயர்வு, ஒவ்வொரு பதவி உயர்வு என்ன செய்யுது, கூடுது. அதே போல தான் கிறிஸ்துவத்திலையும் ஆண்டவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வளர, நீங்கள் ஆழத்துவத்தில் உள்ளே போக போக உங்களுடைய ஆசீர்வாதங்களும் பெருகிக்கொண்டே போகும். ஆமென், ஆமென். அதான் வசனம் சொல்லுது, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு எப்படி போகணுமா, நீச்சல் ஆழம். அல்லேலூயா. உலகத்தில் டிகிரி படிக்கிறதுலாம் ரெண்டாவது, முதல்ல வேதத்தில் டிகிரி படிங்க. ஆமென். வசனத்தில் நம்ம என்ன செய்வோம், ஆழ பதிக்கப்படுவோம். அது நமக்கு அழிவுக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிடும். ஒரு வண்டியில் ஸ்கூல் பஸ்ஸில் கல்வியே அழியாத செல்வம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் கொஞ்சம் வித்தியாசமாக அதை என்ன செஞ்சேன், யோசித்தேன். அப்படின்னு சொன்ன ஆட்கள் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா? அவங்களிடத்துல பெற்ற கல்வி அழியாமல் அவங்ககிட்டே இருக்குதா? கல்வி இருக்கிற மாதிரியே இருக்குது, ஜென்ரேஷன் எழும்புது, அது படிக்குது. சில சில விஷயங்களில் படிக்காம கூட என்ன செய்யுது, சில ஜென்ரேஷன் இருக்குது. அது அழியாத செல்வமா, அது அழியாத செல்வமா என் கூட இருக்குதா அப்படின்னா, ஒரு மனிதன் அழியும் பொழுது அவனோட கூட சேர்ந்து அவனுடைய கல்வி என்ன செய்யுது, இல்லையா, அழியுது. அப்படி தானே? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மறிக்கிறான்னா அவனோட கூட சேர்ந்து அவனுடைய கல்வி என்ன செய்யுது, மறிக்குது. அது அழியாமல் அவன் கூட இருக்கணும்ல. அவன் அழிந்தாலும் அவனை கல்வி என்ன செய்யக்கூடாது, அழியக்கூடாது. நிறைய பேர் அவன் டாக்குமெண்ட்லாம் இருக்குது, அவனுடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு இருக்குன்னு தெரில எனக்கும். எப்படியும் அறிக்கை தான் போகுதுல்ல. ப்ரேம் பண்ணி என்ன ப்ரேம் பண்ணி எவ்வளவோ ப்ரேம் பண்ணி வச்ச சர்டிஃபிகேட்லாம் இப்போ எந்த மூலையில், எந்த குப்பையில், இரும்பு கடையில், இடைக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு தெரில. எங்கெங்கிட்ட என்ன செய்யறது போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ படிப்பே வேணான்னு சொல்கிறீங்களா பாஸ்டர்? இல்லை, படிக்கணும். இந்த உலகத்தில் சில காரியங்களில் அறிவு வளர்றதுக்கு என்ன செய்யணும், ஆனால் ஞானம்தான் முக்கியம். அல்லேலூயா. அறிவு சில நேரங்களில் நம்ம பெற்றுக்கொண்ட அறிவு ஒரு லெவலுக்கு மேலே போகாது. ஆனால் நீங்கள் ஞானத்தில் வளர்வீங்கன்னா இந்த ஞானம் உங்களை சிகரத்துக்கு கொண்டு போகும். ஆமென். இது ஞானத்தை கொடுக்கும். இந்த வேதத்துக்கு பெயர், இன்னொரு பெயர், இது ஞானப்பால். ஆமென். இதில் ஒருவன் பேதையாக இருந்தால் கூட அவன் ஞானியாக மாறிடுவான். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அதே 19ஆம் வசனம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. கவனிங்க, நீங்க என்னோட கூட இந்த கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அர்த்தம் சீக்கிரமா புரியும். ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளுடைய ஞானத்தை நான் என்ன செய்துட்டேன். அப்போ இந்த உலகத்தில் ஞானம் உண்டா அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்திலையும் பிசாசுன்றத்தில் என்ன செய்யுது, கொஞ்சம் அறகுறையா ஞானம் என்ன செய்யுது, இருக்குது. அல்லேலூயா. முழு ஞானம் அல்ல. ஞானம்னா நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும், இது தெளிந்த நீரோடை. ஆமென். வேதம் என்னது, தெளிந்த நீரோடை. எப்படி நேர்முகமாய் செல்லலாம் என்று நேர்வழியை காட்டுகிற, ஞானத்தில் நேர்வழியாய் நடத்துகிற வேதம். ஆமென். ஆனால் இந்த உலக ஞானம் என்னன்னா குறுக்கு வழியில் என்ன செய்யும், கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. விளங்குன்னு நினைக்கிறேன். ஆமென். குறுக்கு வழியாக என்ன செய்யும், கொண்டு போகும். குறுக்கு வழியில் நம்ம போகிறது நிலைக்குமா? என்ன செய்யாது, நிலைக்காது, நிலைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. எவ்வளவு குறுக்கில் போனாலும் என்ன செய்யாது, அது நிலைக்கிறது இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஒருவன் வருவானானால் அவன் என்ன செய்கிறான், ஞானத்தை கண்டடைந்து அவன் நேர்வழியாக என்ன செய்வான், பிரவேசிப்பான். ஆனால் இந்த வேதம் அல்லாமல் ஒருவன் வருவானானால் அவன் என்ன செய்வான், குறுக்கில் பிரவேசிப்பான். அவன்கிட்ட ஞானம் இருக்குமா? இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யும், தாக்கு பிடிக்கும். கொஞ்சம் வளர்கிறது போல தெரியும், ஆனால் முழுதும் என்ன செஞ்சிடும், அழிந்துடும். யாராவது மண்ணில் வீடு கட்டுவானா? மண்ணில் வீடு கட்டுவாங்களா? யாராவது மண்ணை வச்சே வீடு கட்டி முடிச்சிருவாங்களா? அப்படி கட்டினா அந்த வீடு நிலைக்குமா? முடியுமான்னு கேட்டால் முடியும். மண்ணில் வீடு கட்ட முடியுமா? அந்நாட்களை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் நிலைச்சுதா?
நிலைக்குமா? வசனம் சொல்லுது, மணலின் மேல் ஒருத்தன் என்ன செய்தானா? வீடு கட்டினான். மண்ணால் கட்டியிருந்தா கூட ஓரளவுக்கு யோசித்துருக்கலாம். மணலுக்குள்ளே போய் கட்டல, மண்ணை வச்சு கட்டல, அவன் கல்லை வச்சு செங்கல் வச்சு தான் கட்டுறான். ஆனால் அவன் கட்டின இடம் எது? மணல். அஸ்திபாரம் எது மேலே போட்டிருக்கிறான்? மணல் மீது. அப்போது நீரோட்டம் வரும் பொழுது, காற்று அடிக்கும் பொழுது அது என்ன செய்ததா? இடிந்து போனது. இப்போ நம்முடைய ஞானம் எப்படி இருக்கணும்னா, கண்மலையின் மேல் போட்ட அஸ்திபாரம். இதுதான் வேதம். அல்லேலூயா. வேதம் எப்படிப்பட்ட அஸ்திபாரம்? கண்மலையின் மேல் போடப்படுகிற அஸ்திபாரம். ஞானத்தின் தெளிவு உண்டாகிற இடம், ஞானமாய் செய்கிற காரியம், நிலைத்து நிற்கிற காரியம். ஆனால் இன்னொரு ஞானம் இருக்கு. உலகத்தில், பூமியில், மண்ணில் அழிந்து போகிறது மீது என்ன செய்கிறது? கட்டப்படுகிறது. அவைகள் நிற்குமா கேட்டால் அவைகளும் கட்டப்படும். ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது அது காணாமல் போகும். அல்லேலூயா. என் தேவனுடைய ஞானம் காணாமல் போகிற ஞானம் அல்ல. தேவனுடைய சிலுவை இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. கிமு கிபி என்று, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்று மூலமாய் பேசப்படுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அவருடைய கல்லறை இன்று வரைக்கும் திறந்திருக்கிறது. அவர் செய்த அற்புதங்களுக்கு அநேக சாட்சிகள் வரலாற்றில் இருக்கிறது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே இந்த உலகத்திலே வந்தார், ஜீவித்தார், மரித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்பது சரித்திரமாக இருக்கிறது. ஒருவராலும் அதை மாற்ற முடியாது, ஒருவராலும் அதை மறுத்து பேச முடியாது. வரலாறு அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஞானமாக என்ன செய்கிறார். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டது உங்கள் ஞானத்திலா, தேவ ஞானத்திலா? ஆண்டவருடைய ஞானம் உங்கள் மேலே என்ன செய்கிறது? அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பேதைகளாக இருந்தாலும் ஞானியை கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். எத்தனையோ ஞானிகளுக்கு இந்த ஸ்லாக்கியம் என்ன செய்யலை? அல்லேலூயா. சிலுவை உங்களை தேடி வந்திருக்கிறது. சிலுவையின் ரத்தம் உங்கள் மீது விழுந்திருக்கிறது. ஆமென். சால்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே தான் பிரியமாக இருக்கிறார். அதனால தான் அவருடைய ஆழத்துக்குள்ள உங்களை நடத்த என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். ஒன்றுமே படிக்காத ஒரு பேத அவரிடத்துல போய் ஒருத்தங்க உலக அறிவை பற்றி கேட்டாங்களா, ஒன்றும் தெரியல. வசனத்தை குறித்து பேசும் பொழுது அவர் ரொம்ப அதிகமாக என்ன செய்கிறார்? பேசுகிறார். இப்போ வசனத்தை குறித்து பேசும் பொழுது அவர் உலகத்தில் கேட்ட எந்த கேள்விக்கும் அவருக்கு பதில் தெரியல. ஆனால் இவர் வசனத்தில் இருந்து பேசும் பொழுது இவர் பேசுகிற ஒன்றுக்கும் அவருக்கு என்ன செய்யலை? விட தெரியலை. அல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவன் அழிந்து போகிறத கேட்குறான், அதில் அவங்களுக்கு ஞான அறிவு இல்லை. ஆனால் இவர் அழியாத குறித்து பேசுகிறாரு, அதில் அவனுக்கு அறிவு இல்லை. இதில் யார் பெரியவங்க? யார் பெரியவங்க? யார் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? உலக அறிவு இல்லாதவர்களா? அவர் உலக அறிவு இல்லாமல் கூட போட்டுமே, வேத அறிவில் உயர்ந்திருக்கிறாரு, அழியாத அறிவில் உயர்ந்திருக்கிறாரு. இவன் ஆக சிறந்த ஏகப்பட்ட புக்கை கரைச்சி குடிச்சு இவர் பெரிய இவராகவே இருந்தாலும் வேத ஞானம் இல்லை, தேவனை குறித்ததான ஞானம் இல்லை, ஆண்டவரை குறித்ததான அறிவு இல்லை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இது அழிஞ்சிரும், இது ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. அழியாததை பற்றி கொள்ள தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறபடி 21வது வசனத்தில் எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். கவனிங்க, இதுல ஒரு நீங்க அதை நேரா வாசித்தீங்கன்னா சக்குன்னு புரியாது. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி, யார் ஞானத்துக்கு? தேவனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே. தேவனுடைய ஞானம் ஒன்று இருக்கிறது, இந்த உலகத்திலே சுய ஞானம் ஒன்று இருக்கிறது. இப்போ இது சுய ஞானத்திலே யோசிக்கிறதுனால, சுய ஞானத்திலே தேவனை தேடுகிறதுனால அவரை என்ன செய்யலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, நீங்க சுயமா ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். அவர் நம்மிடத்தில் வாசமாக இருக்கிற விரும்புகிறபடி அவர் என்ன செய்யணும்? தேடணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சுய ஞானத்திலே, உலக ஞானத்திலே தேவனை தேடுவீங்கன்னா உங்களுக்கு தேவன் தென்பட மாட்டார். நீங்கள் தேடி தேடி என்ன செஞ்சிருவீங்க? களைச்சு போவீங்க.
ஆண்டவரை எவ்வளோ நேரம் தேடுறது, ஆண்டவரை எப்படிலாம் தேடுறது, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் இங்கே சொல்கிறத கேளுங்க. உங்கள் ஞானத்தோடு உங்கள் அறிவோடு உங்களுக்கு தெரிகிற இதோடு என்ன செய்யாதீங்க, அவரை தேடாதீங்க. அவரை தேடினீங்கன்னா அவரை அறிய மாட்டீங்க. ஆனால் அடுத்து பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. எப்படி தோன்றுதா? எப்படி தோன்றுது? உங்களுக்கு தோணுதா? பிரசங்கம் பைத்தியமா தோணுதா? தோணுனா எதுக்கு இங்கே இருக்கிறீங்க என்ன? ஆனால் இந்த கிராம ஊழியெல்லாம் போகிறோம்ல, இந்த கிராம ஊழியம், இந்த தனித்தாள் ஊழியெல்லாம் போகும்போது அப்படி சுவிசேஷம் சொல்லும்போது என்ன ரிப்ளை வரும் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பேசுவாங்க அப்படின்னா, என்னப்பா எதுக்கு வந்தீங்க? இந்த இயேசு நல்லவர், உங்களை நேசிக்கிறார். உனக்கு அவர் நல்லவன் யார் சொன்னது? அவர் நம்மளை கேள்வி இல்லை, எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் என் கூட தான் இருக்கிறார், காட்டு. அல்லேலூயா. நம்ம ஞானமாக பேசுகிற மாதிரி அங்கே என்ன செய்ய முடியாது. அங்கே தேவ ஞானம் தான் என்ன செய்யணும், கிரியை செய்யணும். இப்போது நான் அவருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறேன். கிறிஸ்து என்று ஒருவர் இந்த உலகத்துக்கு வந்தார், ரட்சிக்க வந்தார். அவர் உங்களுக்காக எனக்காக அம்மா செய்த பாவத்துக்கு அவர் மரித்தார், உங்களை என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்தில் வாயை திறக்கிறதுக்குள்ளே நான் என்ன செஞ்சிருவேன், கரெக்டாக அந்த சுவிசேஷத்தை என்ன செய்யறது சொல்லி முடித்த உடனே அவர் எதுக்காக வரணும், ஏன் வரணும், அறிவு இல்லை. நான் செஞ்சால் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா, அவர் எதுக்காக எனக்காக போய் பலியாகணும், எனக்காக அவர் எதுக்கே பலியாகணும், கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் அப்படி என்ன செய்வான். திருப்பி என்னவோ அவர் முட்டாள் மாதிரி, இவன் அறிவாளி மாதிரியும், இவன் என்னவோ பெரிய பெத்த ஞானம் மாதிரி பேசுவாங்க. இப்போ நான் என்ன சொல்வேன்னா, அப்படியா 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 அப்படி கேட்டு அமைதியா வேற என்ன பண்ண முடியும்? இப்போது அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது எப்படி தோணுது, உலக அறிவில் யோசிக்கிறதுனால பைத்தியமாக என்ன செய்யுது தோன்றுது. ஐயா உங்களுக்காக ரட்சகர் வந்தானா நேராக வந்து ரட்சிப்படைவாயாக சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவர் எதுக்கு சாவணும்? செத்தாதான் உயிரோட வர முடியும். செத்து அதுக்கு இவரே சாவாரா, இவரே உயிரோட வருவாரா? என்னடா அது கதை? அவனுக்கு எப்படி தோணுது? அது பைத்தியமாக தோணுது. ஆமென். ஆனால் இதுவே ரட்சிக்கப்படுவதற்கு உண்டான ஆத்தும பாரத்தோடு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களிடத்தில் சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது, அந்த ஆத்துமா ரட்சிப்புக்கேற்ற பாரத்தோடு இருக்கும் பொழுது, தேவையோடு இருக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இந்த இயேசு என்னை ரட்சிப்பாரா, இந்த இயேசுகிட்டேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அப்படி சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். இப்படி பேசினவங்களையும் பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். கவனிங்க, உலகத்தில் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிற உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் தான் இந்த ஞானம் விளங்கும். ஆமென். அல்லேலூயா. உங்ககிட்ட என்கிட்ட தான் இந்த ஞானத்தின் ஆவியானவர் கிரியை செய்வார். உலகத்தில் இருந்து கேட்குறவங்களுக்கு, உலகத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு இது பைத்தியமாக என்ன செய்து தோன்றுகிறதா இருக்கிறது. அது மட்டும் அல்ல, உலகத்தின் தோற்றத்தின்படி, உலகத்திலிருந்து வருகிற ஞானத்தின்படி நான் தேவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. என் சுய அறிவினால் நான் தேவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு வசனத்தில், வேதத்தில் அவர் என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ அதன்படி நான் செய்து அவரை தேட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருந்து, உண்மையாக இருந்து, அவர் சமூகத்திலே காத்திருந்து, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவரில் அன்பு கூர்ந்து அவரை நோக்கி நான் தாகமாக இருக்கும் பொழுது அவர் எனக்கு தென்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது தேவன் சொல்லி கொடுக்கிற ஞானம். இப்படித்தான் என்ன செய்யணும், தேடணும். என் சமூகத்துக்கு வருகிறியா, ஆனந்த களிப்போடு என்ன செய்யுங்க, வாங்க, சமாதானத்தோடு வாங்க, சந்தோஷத்தோடு வாங்க, இருதயத்தில் மனமகிழ்ச்சியோடு என்ன செய்யுங்க, வாங்க. ஆண்டவரை தேடி வரும்பொழுது துக்கத்தோடு என்ன செய்யாதீங்க, வந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறபடி என்ன செய்யணும், நம்ம அவரை தேடணும். ஆமென். சாதாரண ஒரு சமையலுக்கு, சாதாரண ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு இப்படி செய்தாதான் அது இந்த மாதிரி அழகாக வரும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தை முழுவதும் படைத்து அண்ட சராசரங்களை உருவாக்கி உங்களை என்னையும் அவர் ரட்சித்து அவருடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னை தேடுகிறவர்கள் உண்மையாக என்னை என்ன செய்யணும்,
தேடணும். என்னை நோக்கி பார்க்கிறவள் உண்மையாய் என்னை நோக்கி பார்க்கணும். சிலுவையை நோக்கி பார்க்கிற நாம் எம் இருதயத்திலே கரையற்றவர்களாய் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 23ஆம் வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். யூதர் யாரு? இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தாரு? யாருக்கு எந்த கோத்திரத்தில் பிறந்தாரு? யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார் யூதர். அல்லேலூயா. அவர் எங்க கோத்திரத்தில் பிறந்தார்? யூத கோத்திரம். இவர் கொலை செய்ததே யார் தான்? யூதர்கள் தான். தன் சொந்தமானதில் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு காரியங்கள் யூதர்களை குறித்து வாசிக்கும் பொழுது மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் எத்தனையோ இடங்களில் யூதர்களை குறித்து சொல்லுது. ஒரு இடத்துல கூட அவருக்கு நன்மை பயக்கிற யூதர்கள் ஒருத்தரோட என்ன செய்யலை. ஒரு சொற்ப கூட்டம் இருக்குது, ஒரு சின்ன சொற்ப கூட்டம், மிஞ்சி போனால் ஒரு 50-100 பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வசனங்களில் வாசித்து முடிக்கும் பொழுது அவ்வளவுதான் மனசில் ஒரு தொகை வருது. ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்களா? அவ்வளவு பேர் தான் ஆண்டவருக்கு சப்போர்ட்டாக நெசிச்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க, அவரை நேசித்திருக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் புறஜாதியர் தான். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வந்த முக்காவாசி பேர் புறஜாதியார். ஆண்டவரை எதிர்த்ததில் 99.9% யூதர்கள் தான். சொந்தமானதில் வந்தார். அந்த யூதர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? இடரலாயும் கிரேக்கருக்கு. அல்லேலூயா. இந்த யூதர்கள் என்ன செய்வாங்க? கிரீக் தான் பேசுவாங்க. அப்போ இவர்களை சார்ந்த கூட்டம் தான் அது யாரு? கிரேக்கர்கள். அல்லேலூயா. கிட்டத்தட்ட யூதர்களும் கிரேக்கர்களும் ஒரே கான்செப்ட் தான், ஒரே ஆள்மார் தான். கவனிங்க, இவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? இடரலாயும் பைத்தியமாயும் என்ன செய்கிறாரா? இருக்கிறார். யூதர்களுக்கு வழக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் என்ன? தேவன் பிதாவை ஒருவரை தவிர என்ன செய்யக்கூடாது, ஒருவரும் ஆமாம் இல்லை, அவர் தான் எல்லாம், அவருக்கு நிகராக ஒருவரும் இல்லை. இப்போ இவர் நான் பிதாவுக்கு குமாரனாக இருக்கிறேன், பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ன உடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்பா பிதாவே என்ன செய்ய முடியாது, அந்த நாட்களில் சொல்ல முடியாது. பிதாவை பிதாவோடு தான், பிதா தான் என்ன செய்யணும், சொல்லணும். கனத்தோடு தான் அவர் என்ன செய்யணும், பேசணும். அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நியாயப்பிரமாணம் நிறைய காரியங்கள். ஆனால் இயேசு என்கிற திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை 2ஆய் கிழிக்கப்பட்டதினால இன்று நீங்களும் நானும் சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினாலே கிருபாசன தண்டையில் என்ன செய்திருக்கிறோம்? கிட்டி நெருங்கி சேர்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராய் கிட்டி வந்திருக்கிறோம். காரணம், அவருடைய ஆழத்துவம், அவருடைய ஆழங்களை அறிகிற வாசல்கள் உங்களுக்கு எனக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திறக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்ய முடியும்? போக முடியும். சிலுவை உங்களை என்னையும் அவரையும் ஒரே இடத்துல ஒரே காரியங்களில் சமமாக்கி என்ன செய்கிறது? ஆண்டவரை அப்பா அப்படின்னு என்ன செய்யலாம், கூப்பிடலாம். அவர் எங்கேருந்து கூப்பிட்டாலும் அப்பான்னு கூப்பிட உரிமையை, அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவே ஒரு பெரிய ஆழம். இது நீங்கள் இதில் செய்தி எடுத்தாலே பெரிய கான்செப்டாக போகும். அப்பொழுது அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அதிகாரம் இல்லை, இப்பொழுது அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அப்போ அவர் மீது பயபக்தி என்ன செய்தது? இருந்தது. இப்போ அப்பான்னு என்ன செஞ்சிருச்சு? அப்பா தானே, அப்பா தானே, பார்த்துக்கலாம், அப்பா தானே. அல்லேலூயா. அந்த பயமும் பயபக்தியும் இந்த நாளிலும் அது அப்படியே காக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நான் பிதாவானால் கனம் எங்கே? அப்பொழுது கேட்கிற தேவன் இப்பொழுது என்ன செய்கிறார்? இப்படிதான் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு வேண்டிய கனத்தை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு வேண்டிய கனத்தை கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் அப்படியே வாசித்தே வரலாம். 27ஆம் வசனத்தில், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை
பார்க்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 31வது வசனம், அவராலே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் எனக்கு அவர் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, எல்லாம் நான் உனக்கு கொடுத்திருந்தாலும் நான் தான் உனக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஞானி இல்லை, நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு பலவீனமான பாத்திரம், நான் ஒன்றுமே இல்லாத வெறுமையான பாத்திரம், அப்படி வச்சுக்கிறோங்களே. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார்? அல்லேலூயா. அல்லேலூயா. பைத்தியமான என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அடுத்து உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகில் இழிவானவைகளை, அற்பமான எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகள் என்ன செய்தாரா? தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ இது அப்படியே மாறிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? 31வது வசனத்தில் அப்படியே மாத்திட்டார். ஞானி உலகத்தில் பெரிய காரியங்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ பைத்தியமானதை, இழிவானதை, இல்லாததை, பலவீனமானதை சேர்த்தார்ல, இப்போ இவங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு பலன், நான் தான் உங்களுக்கு ஞானம், நான் தான் உங்களுக்கு நீதி, நான் தான் உங்களுக்கு பரிசுத்தம், நான் தான் உங்களுக்கு மீட்பு. இப்போ என்னுடைய பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது, என்னுடைய மீட்பு உங்களுக்குள்ளே இருக்குது, என்னுடைய நீதி உங்களுக்குள்ளே இருக்கிறது, என்னுடைய பலன் உனக்குள்ளே, என்னுடைய ஞானம் உனக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்போ நம்ம யாரு? உலகத்தில் ஒருத்தனை ஞானின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவனை விட 100 மடங்கு நான் தான் ஞானி. உலகத்தில் ஒருத்தன் பலமுள்ளவனா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை விட நான் தான் 100 மடங்கு பலசாலி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். 2 கொரிந்தியர் 13:4 வாசிக்கலாம். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள்ள நாங்க பலவீனர்கள் தான் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். அல்லேலூயா. எங்க வல்லமையினால் அல்ல, இப்பொழுது எங்களுக்குள்ள இருக்கிறது தேவ வல்லமை. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க அந்த வசனத்தின் மூலமா அவர் வெளிப்படுத்துறது கவனிங்களேன். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அவர் பலவீனப்பட்டுட்டாரு, அவருக்குள்ள சோறு வந்துருச்சு. உண்மைதான், அவர் பலவீனப்பட்டிருக்கிறாரே வச்சுக்கோமே. அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் அவர் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மீண்டும் உயிரோடு எழும்பினார். அவர் தேவனுடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். அதை சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு வராங்க, அவங்க கிட்ட வராங்க பாருங்க. அவர் சொல்றாரு, இப்பொழுது அப்படியே தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார், அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனரா இருந்தோம். கவனிங்களேன். இப்போ நம்ம எல்லாம் பலமுள்ளவங்களா இருக்கோம். சரீரத்தில் பலன்லாம் என்ன செய்யுது? எல்லாருடைய பலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம பலன் என்ன செய்யுது? குன்றினவங்களாவே இருக்கட்டும், நம்ம பேர் சிறுபான்மையினே கூட இருக்கட்டும். அல்லேலூயா. சிறு உலகத்தையே படைச்சவருடைய கூட்டம் நாங்கள் சிறுபான்மையா? அல்லேலூயா. சரி, கால கொடுமை கேட்டுக்கிறோம். என்ன சிறுபான்மையினாவே என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நாங்க அவருக்குள்ள பலவீனராகவே இருந்தும் உங்களிடமாய் விளங்கின தேவனுடைய வல்லமையின்படியே. யாரிடத்துல? என்ன பலவீனன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன விளங்குதா? தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் விளங்கினபடியே அவருக்குள் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. ஜீவன் உள்ளவர்களா இருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். நீங்க எவ்வளவுதான் அடக்குனாலும் நாங்கள் எழும்புவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கொட்டை வளருவா, வெட்ட கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே.
முட்டி போட்டு ஜெபிச்சானுனா முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆழம் அகலம் தெரியாம கால விடாத, அவன் நீல உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளா. ஓ, அவன் ஆழ உயரம் தெரியாம கால விடாது, அவன் நீல உயரம் தெரியாம. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, என் ஆண்டவர் பலவீனம் உள்ளவர் அல்ல, என்னை பலவீனமானவனாகவும் அவர் வைக்கலை. அவர் சொல்கிறாரு, என் பலத்தை உனக்கு என்ன செய்திருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். என்னுடைய ஜீவனை உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறேன். நீ பலவீனம் உள்ளவர்கள் அல்ல, நீங்கள் பலவான். ஆமென். நீங்கள் வந்து எப்போவுமே இதை மனசில் வச்சுக்கோங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மைதான். அவர் பலவீனமாயிட்டார் நினைக்கிறேன், ஆமாம் பலவீனமாயிட்டா இருக்கணும், ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி பிழைத்திருக்கிறாரோ நானும் அப்படியே என்ன செய்வேன், பிழைத்திருப்பேன். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை, என்ன அவருடைய பிள்ளையா என்ன செய்கிறார், பாவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. நான் குறைவுள்ளவன் அல்ல, சிலுவையினால் அவருடைய ஆழத்துவக்கத்துக்கு பங்குள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அவர் ஏனோதானோன்னு தேர்ந்தெடுக்கலை, என்னை அவர் ஸ்கெட்சு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஏனோதானோ ஏதோ தப்பி தவறி 100ல் 10ல் 1 11 என்ன செய்யலை, நான் வரல. நான் வந்ததே அவருடைய ஒரு இரக்கத்தின், அவருடைய ரத்தம் என்னை சுட்டி என்னை தொட்டு என்னை முழுவதுமாய் கொண்டு வந்ததுனால அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் அப்படி நினைக்கிறீங்களா, எப்படி தான் வந்தேன்னு தெரில, ஏன்னா எப்படியோ வந்துட்டேன். உங்களை ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்கிறேன். ஆமென். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளையாய் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் மேலே அவருடைய அபிஷேகம் இருக்குது.